Hello everyone, நான் உங்க சஸ்தமன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஆகும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோல டே டு டே லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஓடி டெக்னாலஜி அப்படின்றது வெல் டெவலப்டா இருக்கு. ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு இந்த ஐஓடி இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஸோ நிறைய ஐஓடி ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஐடியாஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஐஓடினா என்ன, ஸோ இந்த ஐஓடி கான்செப்ட் ப்ராக்டிக்கலா வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத டீட்டெயிலா வந்து இன்னைக்கு வீடியோல வந்து பேச போறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸோ எனக்கு இந்த நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஐஓடி ப்ராஜெக்ட் வந்து பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் வரக்கூடிய கமெண்ட்ஸை வச்சு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஸோ நிறைய விதமான ப்ராஜெக்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஐஓடி கான்செப்ட் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஈஸியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு மோட்டிவேட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு வீடியோ நான் வந்து சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு ஐஓடி ப்ராஜெக்ட் பிகினரா இருக்கீங்க. ஓகேவா? ஸோ எனக்கு ஐஓடி ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ ஒரு பேசிக்கா ஐஓடியை நம்ம ப்ராஜெக்டா பண்ணும்போது என்னெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஸோ ப்ராக்டிக்கலா எப்படி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஈஸியா அப்படின்றதான் கிளியர் கட்டா இந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த ஐஓடினா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நியூ டெக்னாலஜிலாம் வந்து கிடையாது. சுமார் ஒரு ஜஸ்ட் ஒரு 23 இயர்ஸ் பிஃபோர் தான் வந்து பாத்தீங்கன்னா 1999ல கெவின் ஆஸ்ட்ரான் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் இந்த ஐஓடி கான்செப்ட் வந்து இன்வென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த ஐஓடினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அந்த நேம்லேயே வந்து பாருங்க இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ ஒரு பிசிக்கல் திங்ஸை நான் வந்து இன்டர்நெட்டோட நான் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா, ஸோ அது வந்து ஐஓடி கான்செப்ட்குள்ள வந்துடும். ஓகேவா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா. ஸோ பிசிக்கல் திங்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து ஒரு டிவைஸா இருக்கலாம், ஸோ இது ஒரு வெஹிக்கல்ஸா இருக்கலாம், இல்ல அது ஒரு மோட்டரா இருக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் பயன்படுத்துற எலக்ட்ரிக் அப்ளையன்ஸா இருக்கு தெரியுமா, அந்த ஃபேனு, டியூப், ஏசி இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் நான் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஓடி கான்செப்ட்குள்ள வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ எங்கிட்ட நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் வந்து பயன்படுத்துறோம். ஸோ அந்த பல்பை நம்ம வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நம்ம என்ன பண்ணுவோம், மேனுவலா ஒரு சுவிட்ச் இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணுவோம் இல்லை ஆஃப் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்படிதான் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இது ஐஓடி கான்செப்டை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம மொபைல் யூஸ் பண்றோம் இல்லையா, ஸோ நம்ம மொபைல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பல்பை ஆப்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆன் பண்றது, ஆஃப் பண்றது, ஸோ இதெல்லாம் ஐஓடி கான்செப்ட் மூலமா பண்ண முடியும். ஸோ வாய்ஸ் ரெகக்னிஷன் பண்ணாலும் ஸோ நம்மளால அந்த பல்பை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் ஐஓடி கான்செப்ட்ல வரும். ஓகேவா? ஸோ இது புரியுற மாதிரி இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு ஏசி பயன்படுத்துறோம் அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ அந்த ஏசியில் இருக்கக்கூடிய எவ்வளோ டிகிரி செல்சியஸ்ல அதோடைய கூலிங் வந்து வந்துகிட்டு இருக்கு, ஸோ அதில் இருக்கக்கூடிய மோட்டர் வந்து எந்த கண்டிஷன்ல இருக்கு, ஸோ எவ்வளோ டெம்பரேச்சர் நம்ம ரூம்ல இருக்கு, ஸோ இந்த மாதிரி லைவ் டேட்டா மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஓடி கான்செப்ட்ல தான் நம்மளால வந்து பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அது வரக்கூடிய டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற மத்திய மொபைல், ஸோ அதுலேயே வந்து நம்மளால ஸ்டேட்டஸ் என்ன அதை நம்மளால கண்ட்ரோல் கூட பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஒரு டிவைஸை நம்மளால இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி அதை நான் கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்னா, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இந்த ஐஓடி ஒர்க்கிங் எப்படி இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இதை ஒர்க்கிங் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேஜ் ஃப்ளோ வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதோட ஒர்க்கிங் வந்து நம்ம ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். ஓ அப்படியா விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ். ஓகேவா? டிவைஸ் இல்லை சென்சார்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ பேசிக்கா இந்த 4 ஃப்ளோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இதோடைய ஒர்க்கிங் இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் எல்லா ஐஓடி கான்செப்ட் ஒர்க்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளோல தான் வந்து இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா இருக்கக்கூடிய இந்த டிவைஸ் சென்சார் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுதான் வந்து லைவ் டேட்டா அப்படின்றது கொடுக்க போகுது. ஓகேவா? ஸோ அதாவது நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஐஓடி கான்செப்ட்டுக்கு தேவையான லைவ் டேட்டா அப்படின்றது, அதாவது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் இப்போ இருக்கக்கூடிய ரூமோடைய டெம்பரேச்சர் என்ன, ஹியூமிடிட்டி என்ன, ஸோ இதோடைய வெதர் கண்டிஷன்லாம் எப்படி இருக்கு, இதெல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு நான் ஒரு சென்சார் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் இல்லையா. ஸோ அந்த சென்சார் ஆட் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், லைவ் டேட்டா அப்படின்றது வாங்க முடியும். அதாவது இப்போ நான் இருக்கக்கூடிய ரூமோடைய டேட்டாவை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு சென்சார் வந்து பயன்படுத்துவேன் இல்லையா. ஸோ இதுதான் நான் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா சொல்லியிருக்கக்கூடிய டிவைஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டிவைஸ் அப்படின்றத நம்மளுக்கு லைவ் டேட்டாவை நமக்கு வந்து சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இது சென்ஸ் ஆகி வரக்கூடிய டேட்டாவை தான் நம்ம நெக்ஸ்ட் எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்போம் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோல் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெயினா வேலை செய்யுமே. ஓகேவா? ஸோ இந்த ஐஓடி கான்செப்ட்ல இதுதான் வந்து ஒரு பிரெயினா வேலை செய்யும். ஸோ இந்த பிரெயின் நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஸோ ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல இன்பில்டா வந்து நிறைய விதமான கனெக்ஷன்ஸ் கனெக்டிவிட்டிலாம் இருக்கும். ஓகேவா? ஸோ வைஃபை, ப்ளூடூத் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அப்போதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இது ஐஓடிக்கு நம்ம கான்செப்டா கொண்டு போக முடியும். ஐ மீன் இந்த டிவைஸை நான் என்ன பண்ண முடியும்னா இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ண முடியும்
ஓகேவா. நம்மளுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் அந்த டேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கனெக்டிவிட்டி. ஓகேவா. சோ இந்த கனெக்டிவிட்டி அப்படின்றதா ரொம்ப முக்கியம் இந்த IoT கான்செப்ட்ல. சோ இந்த கனெக்டிவிட்டி மூலமா தான் இது நம்ம IoT அப்படின்றதே வந்து சொல்றோம். ஓகேவா. இப்போ நம்ம அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஸ்டோர் ஆகிய லைவ் டேட்டாவை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, சோ இந்த கனெக்டிவிட்டி மூலமா நான் வந்து டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், லைவ் டேட்டாவை. ஓகேவா. சோ இந்த IoT கான்செப்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான கனெக்டிவிட்டி அப்படின்றது வந்து இருக்கு. அதாவது ப்ளூடூத் இருக்கு, வைஃபை இருக்கு, ஜிபி இருக்கு, லோரா கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கு. சோ அதாவது LP WAN சொல்லுவாங்க, லோ பவர் வைட் ஏரியா நெட்வொர்க். சோ இந்த மாதிரி நிறைய விதமான கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா. சோ இதுல எந்த கனெக்ஷன்ஸ் வேணாலும் பயன்படுத்தி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மைக்ரோ கண்ட்ரோலர்ல ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய லைவ் டேட்டாவை நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேவா. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி. சோ இந்த கனெக்டிவிட்டி மூலமா தான் இதை நம்ம IoT கான்செப்ட் அப்படின்னே வந்து சொல்றோம். ஓகேவா. சோ இப்போ இந்த கனெக்டிவிட்டி மூலமா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, ஒரு கிளவுட்ல டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா. சோ அந்த கிளவுட்ல இருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா. இந்த யூசர் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு என்ன கேட்டீங்க அப்படின்னா, சோ இப்போ வரக்கூடிய லைவ் டேட்டாவை நான் பார்க்கிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து தேவைப்படும் பாத்தீங்களா. சோ அதான் நான் யூசர் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு வந்து சொன்னேன். ஓகேவா. சோ நிறைய விதமான IoT சர்வர் வந்து இருக்கு. சோ அந்த சர்வரை நம்ம மொபைல்ல வச்சிருந்தோம் அப்படின்னா லைவ் டேட்டாவை நம்மளால நம்ம மொபைல்ல வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். அதாவது இப்போ நான் இந்த ரூம் டெம்பரேச்சர் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. சோ இந்த டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, சோ இந்த வெதர் கண்டிஷன், சோ இதெல்லாம் நம்ம பார்க்கிறதுக்கு ஒரு சர்வர் வந்து வேணும் இல்லையா எனக்கு. சோ அந்த சர்வர்ல நம்ம டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு அந்த கனெக்ஷன்ஸ் அப்படின்றது தேவைப்படும். சோ அந்த யூசர் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றது அந்த சர்வர் தான் நான் யூசர் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஓகேவா. சோ அந்த சர்வர்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோ அது வரக்கூடிய லைவ் டேட்டாவை நம்மளால ஈஸியா வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். சோ அதை நம்ம ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும் அப்படின்ற கண்ட்ரோல் கூட நம்மளால அந்த சர்வர் மூலமா பண்ணிக்கலாம். ஓகேவா. சோ இதுதான் யூசர் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே. இப்போ நான் இந்த ஃப்ளோ சொன்ன பாத்தீங்களா. சோ இதுல தான் எல்லா IoT கான்செப்ட் ப்ராஜெக்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஓகேவா. சோ இந்த ஃப்ளோவை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளே வந்து ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது மேக் பண்ணிடலாம். சோ இப்போ அந்த சர்வரை நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. சோ அந்த சர்வர் அப்படின்றது நமக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சாதான் அப்படின்னா நம்மளால லைவ் டேட்டாவை நம்மளால ஈஸியா வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஓகேவா. சோ அதாவது பேசிக்கா அந்த சர்வரை எப்படி யூஸ் பண்றது, அந்த சர்வரையும் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் எப்படி லிங்க் பண்றது அப்படின்றத நமக்கு வந்து தெரியணும். சோ இந்த IoT கான்செப்ட்ல எனக்கு பிடிச்சதே ரொம்ப என்ன அப்படின்னா, சோ இப்போ நம்ம டேட்டா வந்து லைவ் டேட்டா வாங்கிட்டோம். சோ இதுக்கு கனெக்ஷன் எதனா ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சோ அந்த விதமான எந்த கனெக்ஷன்ஸும் இல்ல. நம்ம சொன்னக்கூடிய அந்த மைக்ரோ கண்ட்ரோலரை நம்ம ஒரு டிவைஸோட நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, சோ உலகத்துல எங்க இருந்தாலும் சரி அதோட லைவ் டேட்டா நம்மளால ஈஸியா வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். சோ அதுதான் இந்த IoT கான்செப்டோட ஸ்பெஷல். உலகத்துல எங்க இருந்தாலும் அதோட லைவ் டேட்டாவை மானிட்டர் பண்ணிக்கலாம். சோ அது ஒரு அப்ளிகேஷனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பேசிக்கா ஒரு IoT ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி பேசிக்கா நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது சொல்றேன். சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்னென்ன மைக்ரோ கண்ட்ரோல் பயன்படுத்துறேன், சோ என்ன சென்சார்ஸ் வந்து பயன்படுத்துறேன் அப்படின்றத உங்ககிட்ட இப்போ வந்து காட்ட போறேன். சோ அதை பேசிக்கா ஸ்டார்ட் பண்றது எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவைஸ் சென்சார்ஸ் அப்படின்னு ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கா யூஸ் பண்ணக்கூடிய சென்சார்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. சோ இந்த சென்சார்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இது வந்து நமக்கு அனலாக் அவுட்புட்டா இருக்குமா, சோ இது டிஜிட்டலா அவுட்புட்டா இருக்குமா அப்படின்றதெல்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். சோ அதை தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் இந்த சென்சார்ஸை பத்தி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பண்ணி வச்சிருக்கணும். ஓகேவா. சோ இப்போ பேசிக்கா வந்து சொல்றேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலே. ஓகேவா. சோ இது வந்து ஒரு சிங்கிள் சேனல் 5 வோல்ட் ரிலே. சோ இந்த ரிலே வந்து எப்போ ஹை பண்ணணும், எப்போ வந்து லோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் மூலமா சொல்லலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த ரிலே வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், சோ இதுல என்னெல்லாம் டெர்மினல்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து தெரியணும். ஓகேவா. சோ அதே போல தான் எல்லா சென்சார்ஸுமே. சோ இப்போ ஒரு பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வோல்டேஜ் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு சென்சார். ஓகேவா. சோ இதுல இருக்கக்கூடிய 2 டெர்மினல் மூலமா நம்மளுக்கு எவ்வளவு வோல்டேஜ் வருது அப்படின்றத மெஷர் பண்ணிக்கலாம். சோ அது தெரியணும் அப்படின்னா நம்மளுக்கு அப்ப என்ன தெரியணும், இந்த சென்சார்ஸ் உடைய பின் கனெக்ஷன்ஸ் தெரியணும். சோ இந்த சென்சார் பத்தி நம்ம ஃபுல்லா வந்து ஸ்டடி பண்ணி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. சோ அது மட்டும் இல்லாம சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கு. ஓகேவா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு UART கம்யூனிகேஷன் மூலமா வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா. சோ இதுல என்ன டெர்மினல்ஸ் இருக்கு, சோ இதை எப்படி நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் பண்ணணும் மைக்ரோ கண்ட்ரோலரோட, சோ இதை பத்தி நம்மளா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டடி பண்ணி வச்சிருக்கோம். சோ எல்லா சென்சார்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த அவுட்புட்டா நமக்கு வந்து கொடுக்கும், சோ அதான் ஐ மீன் டிஜிட்டலா இருக்குமா, சோ இது வந்து அனலாகா இருக்குமா அப்படின்றது வந்து தெரியணும். ஓகே. சோ இப்போ பேசிக்கா நான் ஒன்று சொல்றேன். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர் சென்சார்ஸ். சோ இப்போ நம்ம பாடியில இருக்கக்கூடிய பிளட் ஆக்சிஜன் லெவல் என்ன, சோ பிபி என்ன அப்படின்றத இந்த சென்சர்ஸ் மூலமா மெஷர் பண்ணலாம். ஓகேவா. சோ இது எப்படி மெஷர் பண்றது, சோ இதுல எப்படி நம்ம மைக்ரோ கண்ட்ரோலா நம்ம வந்து சென்சார்ஸை கனெக்ட் பண்றது அப்படின்றத நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நம்ம இந்த பின் கனெக்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு தெரியணும். ஓகேவா. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த சைடுல இருக்கிறது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகேவா. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்சார்ஸ். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிவைஸ் அப்படின்றது. சோ இந்த சென்சார்ஸ் கொடுக்கக்கூடிய டேட்டாவை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சோ இந்த மாதிரி ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். சோ அப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா சோ இந்த மைக்ரோ கண்ட்ரோல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், சோ இதோடைய ஸ்டடிஸ்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே. இப்போ பேசிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகேவா. சோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ல இன்பில்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன்ஸ் இருக்கும், சோ வைஃபை கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கும்.
ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கிறது மூலிமா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதை நம்ம ஒய்ஃபைல கனெக்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அதே ப்ளூடூத்தால கனெக்ட் பண்ணி ஏதோ ஒரு IoT அப்ளிகேஷன் நான் வந்து பயன்படுத்தலாம். ஓகேவா, அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு PIR சென்சார். ஓகேவா, ஸோ இது வந்து மோஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத டிடெக்ட் பண்ணும். ஸோ இதில் வரக்கூடிய டேட்டாவை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அப்படின்னா ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ் மூலிமா நான் ஒரு கிளவுடுக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ஃப்ளோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா IoT அப்படின்றது. அப்போது நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அதே போல் முக்கியமாக இந்த மைக்ரோ கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பின் கனெக்ஷன்ஸ்லாம் என்ன, ஸோ என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ்லாம் வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலில் இருக்கும், ஸோ இதில் எந்த கனெக்ஷன்ஸ்லாம் நம்மளால வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னொரு மைக்ரோ கண்ட்ரோல் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஸ்பெரி பை. ஓகேவா, ஸோ இது ராஸ்பெரி பை பிகோ W அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்பில்டாக வந்து ஒய்ஃபை ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. பட் நான் இந்த ESP32 நான் வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலாம் கம்பேர் பண்ணேன் அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் வந்து பயன்படுத்தலாம். ஓகேவா, ஸோ SPI, I2C ப்ரோட்டோகால், UART ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே போல் நிறைய விதமான ஒரே மைக்ரோ கண்ட்ரோலில் நிறைய அட் எ டைமில் 2-3 SPI ப்ரோட்டோகால்ஸ், I2C ப்ரோட்டோகால்ஸ்லாம் பயன்படுத்த முடியும். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட் எ டைமில் ஒரு சிங்கிள் I2C ப்ரோட்டோகால் மட்டும்தான் வந்து பயன்படுத்த முடியும். ஸோ ஒவ்வொரு போர்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேவா, ஸோ அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டினோ UNO அப்படின்றது, ஸோ இந்த ஆர்டினோ நேனோ அப்படின்றது. ஸோ இந்த ஆர்டினோ UNO நேனோலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த ஒரு கனெக்டிவிட்டிக்கான ஆப்ஷன்ஸும் வந்து இருக்காது. ஓகேவா, ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலில் தான் வேலை செய்ய முடியும். நம்மளால டேட்டாவை என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒய்ஃபைலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. நீங்கள் அப்படி பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஒய்ஃபை ஸ்பெசிஃபிகேஷனோ இல்லை ப்ளூடூத் ஸ்பெசிஃபிகேஷனோ இல்லை வேறு ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் ஸ்பெசிஃபிகேஷனோ இருக்கக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோலோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மைக்ரோ கண்ட்ரோலை பற்றி நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது ஃபுல்லாக தெரியணும். ஸோ அதோடைய ஸ்டடீஸ் எப்படி ஒர்க் ஆகும், ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றது தெரியணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோடைய கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஹார்ட்வேராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதாவது இப்போ இதெல்லாம் தான் சென்சார். ஸோ இந்த சென்சார்லேருந்து வரக்கூடிய டேட்டாவை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலில் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு கிளவுடுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் மூலியமா டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து நினைக்கலாம் ஸோ இந்த கான்செப்ட்லாம் எனக்கு தெரிஞ்சா நான் ஒரு IoT ப்ராஜெக்டை பில்ட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் எடுத்துப்போம். ஸோ இப்போ இந்த ஆர்டினோ எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆர்டினோல ஒரு லைட்டை கனெக்ட் பண்ணிட்டு ஸோ அந்த லைட்டை எனக்கு எப்போ ஆன் பண்ணணும், எப்போ ஆஃப் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி பேசிக்காக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த நீங்கள் IoT கான்செப்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது உள்ள வந்துடும். ஓகேவா, ஸோ இப்போ பேசிக்காக நம்ம இப்போ நான் யூஸ் பண்ணுறதை வச்சு சொல்கிறேன். இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எம்பெடட் C லாங்குவேஜ், மைக்ரோ பைத்தான். ஸோ இந்த 2 லாங்குவேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் IoT அப்ளிகேஷனுக்கு நான் வந்து பயன்படுத்துகிறேன். ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் இல்லை. ஸோ பேசிக்காக ஒரு LED எப்படி ஆன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஒரு மினிமம் நம்ம ஒரு சர்வோ மோட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த சர்வோ மோட்டர் மட்டும் எப்படி இந்த மைக்ரோ கண்ட்ரோலில் கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ எந்த டிகிரியில் ரொட்டேட் பண்ணும், ஸோ இந்த மாதிரி பேசிக் லாங்குவேஜ் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சால் மட்டும்தான் ஸோ இந்த நம்மளுடைய ஃபங்க்ஷன் டாஸ்க்கு அந்த மைக்ரோ கண்ட்ரோல் வந்து வேலை செய்யும். ஓகேவா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது போல நிறைய இன்ஃபர்மேஷனான IoT இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், ஸோ நிறைய IoT ப்ராஜெக்ட், எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றதே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ பாய் ஃப்ரம் ரிசர்ச் தமிழ்.